இந்த சொத்துரிமைன்னு சொல்றோம்ல, அதுல சனாதனர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரம் கொடுக்க கூடாது, கொடுத்தால் அவள் அடங்காப்பிடாரி ஆகிவிடுவாள். மனுவிலேயே இதுதான் இருக்கு. தந்தை பெரியார் எழுதுகிறார், பெண்ணுக்கு கல்வியும் தொழிலும் முக்கியம், இந்த இரண்டும் இருந்தால் அவள் சொந்த காலில் நின்று தனக்கான வருமானத்தை ஈட்டிக் கொள்வாள். அப்படி செய்தால் தனக்கான கணவன்மாரையும் அவளால் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். பெற்றோர் ஏற்பாடு செய்கின்ற கணவன்மாரோடு வாழ்ந்தாலும் கூட சுதந்திரமாக வாழ்வதற்கு அவளுக்கு தெளிவு கிடைக்கும் என்று சொல்பவர் தந்தை பெரியார். அப்ப பெண்ணுக்கு தெளிவு வேண்டும், சிந்தனை வேண்டும் என்று நமக்காக யோசித்தவர் தந்தை பெரியார் இல்லையா? அந்த வகையில இந்தியாவில் அதுவரைக்கும் ஸ்ரீதனம்னு ஒன்று கொடுப்பாங்கம்மா. ஸ்ரீதனம்னு நம்ம சொல்றோம்ல, பெண் பிறந்து விட்டால் அவளுக்காக நகை சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பெண்ணுக்கு ஒரே ஒரு லட்சணம் என்னன்னா, அவள் எத்தனை கிலோ நகை போட்டிருக்கிறாள், எத்தனை பவுன் நகை போட்டிருக்கிறாள் என்பது மட்டும்தான். அந்த சீதனம்னு கொடுக்குறாங்கல்ல பெற்றோர் பிறந்த வீட்டிலேருந்து, அதை வாங்கிக்கிட்டு அவள் புகுந்த வீட்டுக்கு போயாச்சுன்னா அதற்கப்புறம் அந்த தொப்புள் கொடியோடு பிறந்த வீட்டோடு அவளுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாத மாதிரி ஒரு சமூக சூழல் இருந்தது. அதில் அவளோடு பிறந்த அந்த சகோதரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அவளுடைய உறவை துண்டித்து விடுவார்கள். அதற்கு பின்பு அவளுக்கு அப்பா வீட்டு சொத்துலேயோ அல்லது பரம்பரை சொத்துலேயோ எந்த விதத்திலும் ஒரு கேள்வி கூட கேட்க முடியாது. அதனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் வீட்டு பெண் கூட ஒரு மிக எளிமையான குடும்பத்தில் திருமணம் செய்து போய்விட்டால் அந்த குடும்பத்து வறுமையை அவள் தான் சுமந்தாக வேண்டும். அவள் எந்த விதத்திலும் பொருளாதார ரீதியாக அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய முடியாத மாதிரி இருந்தது. அந்த நிலையில் இந்தியா முழுக்க இந்த வாரிசு உரிமை, சொத்துரிமை என்பதை பற்றியெல்லாம் பேசாத ஒரு காலகட்டத்திலேயே நம்முடைய தந்தை பெரியார் இப்படி பேசியிருக்கிறார். கல்வியும் தொழிலும் முக்கியம், அதன் மூலமாக அவளுக்கு வருமானம் முக்கியம் அப்படிங்கிறது. அதை தவிர இந்த வாரிசு உரிமை என்பதை பற்றி நம்முடைய செங்கல்பட்டில் நடந்த முதல் திராவிட பெண்கள் மாநாடு, அதிலேயே தீர்மானம் போட்டவர் நம்முடைய தந்தை பெரியார். சமூகம் சிந்திக்காத நேரத்திலேயே தீர்மானம் போட்டவர். ஃபார் சைட்டட் விஷன்னு சொல்லுவோம்ல, இதனாலதான் வியக்கிறோம் அவரை பார்த்து. ஹீஸ் அ சோஷியல் என்ஜினியர்னு சொல்றது காரணமே இதுதான். மற்றவர்கள் சிந்திக்காத அல்லது யோசிச்சா கூட இதை வெளியில சொன்னா சமூகம் என்ன நினைக்கும் என்னை பத்தின்னு இல்லாம, பெண்களுக்காக முற்ற முழுக்க அவளுக்கு சிறகுகள் கொடுத்து, அவளுக்கான வானத்தை கொடுத்து, அவள் நிற்பதற்கான நிலத்தை கொடுத்து, அவளுக்கு தைரியத்தை கொடுத்து, எல்லாம் அள்ளி கொடுத்தவர் தந்தை பெரியார்.